சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இங்க ஸ்னேகாவும், ஸ்னேகா அப்பாவும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன நான் குடுத்த வேலைய நீ ஒழுங்காவே முடிக்கல. அவன் கதை முடிஞ்சிரும்னு நெனச்சா, அவன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேற வந்திருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா செம கோவமா பேசுறாங்க. உடனே "சார் நான் அவன் மேல ஏத்துனதுக்கு அவன் போயிடுவான்னு தான் நெனச்சேன் சார். அவன் இப்படி வந்து நிப்பான்னு எனக்கு தெரியல சார்" அப்படின்ட்டு அந்த ஆளு சொல்றான். இதெல்லாம் சிவா கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட வேல தானா? அப்பனா அந்த ஆக்சிடென்ட் எதேர்ச்சியா நடந்தது கிடையாதா? இவங்க பிளான் போட்டு தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ட்டு சிவா அத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே வேகமா ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு, "என்ன இது சார்? என்னையே கொல்றதுக்கு துணிஞ்சிட்டீங்களா? என்ன ஆக்சிடென்ட் பண்றதுக்காக ஆளெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க போலக்க. நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன உங்க ஃப்ராடு எல்லாம் வெளில வந்துரும்னு சொல்லி தானே இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. கூடிய சீக்கிரமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குனதுல என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப உங்கள சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்ட்டு சிவா சொல்றாங்க. உடனே ஸ்னேகாவோட அப்பா இருந்துகிட்டு, "என்ன ஊழல்லாம் நீ பண்ணிட்டு, இப்ப என்ன எங்க மேல பழிய தூக்கி போடுறியா? நான் ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல குடுத்தா போதும். உன்ன போலீஸ் உள்ள தூக்கி உட்கார வச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்பாவும், ஸ்னேகாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா இருந்துட்டு, "என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அந்த குரு மட்டும் கையில கிடைக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அந்த குரு மேல தான் போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். அவன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவான். அப்புறம் உண்மை வெளி வரும். அப்ப நான் உங்கள சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சிவா கோவமா பேசிட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.